அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, இந்த டிஎம்கே குடும்பம் இருக்குல்ல, அவங்களுடைய பணம் எல்லாம் துபாயில் கொண்டு போய் ரியல் எஸ்டேட்டில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த போர் மாத்திரம் எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 மாதம் 2 மாதம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பயலுக போட்ட காசை எதையும் வெளியே எடுக்கவும் முடியாது, உள்ளே போக முடியாது. யானை வாயில் போன கரும்பு மாதிரி தான், காசு எல்லாம் நாசமாக போகும். டிஎம்கே காசு, காங்கிரஸ் காசு எல்லாம் திருட்டு போய் காசெல்லாம் எங்கே போகுது? நம்ம காசு. ஆமாங்க, நம்ம காசு. நீங்கள் தானே ஓட்டு போட்டு கொடுத்தீங்க. அந்த பேருக ஒரு நாளைக்கு 2000 கோடி ரூபா அந்த குடும்பத்துக்கு போதான் சொல்கிறாங்க. இந்த 2000 கோடி ரூபா 2 தாவு தாவி நேராக துபாய்க்கு போய் அங்கே இருந்தால் எங்கேயாவது போகும். இப்போ அங்கே போய் ரியல் எஸ்டேட்லலாம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டாக கட்டி மொத்த அப்பார்ட்மெண்ட்டையும் வாங்கி வச்சுருக்காங்க டிஎம்கே குடும்பம்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் குண்டை போட்டாங்கன்னா அங்கே தண்ணியும் கிடைக்காது. தண்ணி இல்லைன்னா பில்டிங் வச்சு என்ன பண்ணுவீங்க? ஸோ அடிப்படையில் பொருளாதாரம் அந்த இடத்துல நாசமாச்சுன்னா இந்த திருட்டு பசங்களும் நாசமாக போவானுங்க. இந்த போர் இவங்க நினைக்கிற மாதிரி 2 நாள் 3 நாள் எல்லாம் நிற்காது, இன்னும் பெருசாக தான் போகும். இன்னும் பெருசாக போனால் என்ன ஆகும்? ஷேர் மார்க்கெட்லாம் வானத்துக்கு போகிறது பொத்துன்னு கீழே விழுவும். இவங்க போட்டிருக்கிற திருட்டு முதலீடுகள் இருக்குல்ல துபாயில், அதெல்லாம் காத்தோட காத்தா போயிடும். கடவுளை வேண்டிக்கிங்க, இந்த திருட்டு பயலுக கொண்டு போனது எல்லாம் நாசமாக போட்டோம்.